கடன் இருந்ததால பிசினஸ்க்கு வந்தோமா, பிசினஸ்க்கு வந்ததுனால கடன் ஆனோமா இப்படிங்கிற மாதிரியான ஒரு மீம்ஸை நாம நிறைய ரீல்ஸ்கள்ல பார்த்துட்டு இருப்போம். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கடன்ல மூழ்காம அவங்களுடைய பிசினஸ் பெர்ஃபெக்ட்டா ரன் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்த்துருவோம். அதுக்கு முன்னால இந்த மாதிரி பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய பைப்டெக் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி இந்தியால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பேங்க்ல கடன் வாங்கி தான் அவங்களுடைய பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்முடைய இந்திய பொருளாதாரமே மக்களுக்கு கடன் கொடுக்கறதுனாலையும் அந்த கடனை பயன்படுத்தி மக்கள் செலவு பண்றதுனாலையும் வரக்கூடிய வரிகளை வச்சு தான் ஒரு பகுதி இயங்கிக்கிட்டு இருக்கு. பேங்க்ல கடன் வாங்கி பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் மேன்ஸ் கட்டாயமா ஃபாலோ பண்ண வேண்டிய விதிகள்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதுல முக்கியமான 3 விதிகளை பார்ப்போம். முதல்ல, பிசினஸ்க்குன்னு நீங்க கடன் வாங்குறீங்களா, வாங்குற கடனை உங்க பிசினஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். கண்டிப்பா அதை உங்களுடைய பர்சனலுக்கு பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவதா, நீங்க பிசினஸ் மேனா இருக்கீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் 720 இருந்து 750க்கு மேல இருக்கிற மாதிரி உங்களுடைய லோன் ரீபேமெண்ட் டிசிப்ளின் ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். மூணாவதா, நீங்க சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணாலும் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணாலும் வருஷம் நீங்க தாக்கல் பண்ண வேண்டிய இன்கம் டாக்ஸ் ஃபைலை கரெக்டா ஃபைல் பண்ணிடணும். இந்த மாதிரியான விதிகளை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ் சாஃப்ட்வேர்ஸ் உங்க பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பைப் சாஃப்ட்வேர்ஸ் ஒவ்வொரு பிசினஸ்க்கும் எக்ஸ்க்ளூசிவா பிசினஸ் சாஃப்ட்வேர்ஸை தயார் பண்ணி மந்த்லி 399ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குது. நம்மளுடைய சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு நீங்க ஃப்ரீ ட்ரையலை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தேவையான நம்மளுடைய பைப் சாஃப்ட்வேர்ஸ் பத்தி கூடுதலா தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க.